நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேசுறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல அது அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க, நாங்க கொடுக்கல. அதற்கு நாங்க சொல்றோம், இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்க சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கல. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்க போய் கூக்குரல் இடுறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்க பதில் சொல்றோம், எந்த தேதியில் எங்க சந்திச்சாங்க நாங்க சொல்லட்டும். இந்த 3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் மேடம், நீங்க அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேல எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமா கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு பிக்சட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு. இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில கமுதி பிளான்ட்டுக்கு நீங்க 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லறை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே. இல்ல நாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்க பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க அதை கண்டினியூ பண்றீங்கல்ல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்க எங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வர்றாங்க. நீங்க அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்க முதல் குற்றச்சாட்டு. அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்பு நாங்க எப்பவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்க போங்க பாருங்க. நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருங்க.
பண்ணிட்டு நீங்க பேசுங்க, உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால, அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறத தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே? ஏன்னா நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க சந்திக்கலின்னு சொல்றனால உங்க மருமகன் சந்திக்கலின்னு நீங்க சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்கறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரா ஏன் சந்திக்கலீங்கிறீங்க? அப்ப நான் அதானி வேற நான் வேற நீங்க சொல்லும் பொழுது உங்க குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்விங்க.